இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மகர ராசி. திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனை அமைந்த காலகட்டமாக அமைந்திருக்கு. ஏன்னா அதிக அளவு அன்பும் பாசமும் மற்றவங்க மீது ஒரு இரக்க சுபாவமும் உள்ள ஒரு அருமையான ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா பூமி ராசி சர ராசி பாதி அளவு பயன் தரக்கூடிய ஒரு ராசி. இவங்க மனித உறுப்புகளில் முட்டு முழங்கால் கணுக்கால குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க மற்றவங்க மீது அதிகம் பாசம் வைத்திருப்பாங்க. குறிப்பாக குடும்ப உறவுகள் அவங்க மீது நிறைய பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வந்த பாசத்துக்கு தான் முதல் இடம் கொடுப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே நிறைய மக்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். எதையுமே டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. பெரும்பாலும் இவங்க தனித்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அடிக்கடி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க, ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மகர ராசிக்கு சனி பகவான் ராசிநாதனாக வந்து அமரும்போது இவங்க நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் படித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை, நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்தாலும் கூட ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாதிடக்கூடியவங்களாகவும் ஒரு சில இடத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் தென்படுவாங்க. குறிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுல ஓரளவுக்கு குறிக்கோளாக தான் இந்த மகர ராசி என்பவர்கள் எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கரெக்டாக வாய்ப்பு வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கரெக்டாக கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே ரொம்ப நிதானமானவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க, பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கரெக்டாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். பொறுமைசாலி. ஏன்னா சனி கிரகம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இவங்க கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியில் வராது. பொதுவாக ஒரு ரகசியத்தை அவங்ககிட்ட சொன்னோம்னா யாருக்கிட்டையும் அதிகம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிக்கனவாதிகள் அப்படின்லாம் உங்களை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்க சுபாவத்தால் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா வாக்கில் நிதானமாக இருந்தீங்கன்னா தான் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்காவது வாக்கை கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வலிமையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த பொருளாதார நிலையில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் வாங்கின இடத்துலலாம் கடன் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பொருளாதார நிலையை கூட படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் போராட வேண்டிய அந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு இடத்துலையுமே பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு பண விஷயத்துலேயும் சரி, உறவுகள் விஷயத்துலேயும் சரி, கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு நிம்மதியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன செலவுகள் எதிர்பாராமல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி எதிர்பாராமல் ஒரு சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக, ஒரு தைரியம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பவர்கள் வர போகிறீங்க.
தந்தைக்கிட்ட ஒரு சில உதவிகளை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் தவணை முறையில் ஒரு சில பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இஎம்ஐயாக வாங்கியிருப்பீங்க. அந்த இஎம்ஐலாம் முடிவு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் மனை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுநாள் வரையிலும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கும் நிதானத்துக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சோதனை காலம் முடிந்து வருகின்ற நாட்கள் சாதனை காலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே கை கொடுக்கும். ஏன்னா கடந்த 7.5 ஆண்டு காலமாக நிறைய விஷயங்கள் நிறைய இன்னல்களை நீங்கள் சந்தித்து நிறைய அனுபவங்களை பெற்று வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அப்படியே எங்கேயாவது ஒரு சில இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சில் அந்தளவுக்கு பொறுமை இருக்கும். ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நியாயத்தை கடைபிடிப்பீங்க. அதனால் மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களாம் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, இவ்வளோ நிதானமாக பேசுகிறாங்க, இவ்வளோ டேலண்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய பேச்சு திறனும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெருங்கிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட ஒரு சில உதவிகள் கேட்பாங்க. அதை பார்த்து பக்குவமாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்கோங்க. ஒரு சில உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். எளிமையான உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கனாவே அது பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதில் ஒரு இனம் புரியாத கவலை, இனம் புரியாத ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட போதுமான வருமானம் இல்லாமல் ஒரு சிலர்லாம் வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வேலையில் நல்ல ஒரு சாதகமான பலன், நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு நிம்மதி இருக்குது. எதிர்பாராமல் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 7.5 ஆண்டு காலமாக பல விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அந்த அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பக்கபலமாகவும் உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இருட்டில் இருந்தது இது நான் வரைக்கும். அதிலிருந்து அந்த வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். பெருசாக பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்குது. அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான கிரக பயிற்சியாக தான் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு. அதோட கூட சூரியன், ராகு, செவ்வாய் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சின்ன சின்ன பின்னடைவுகளும் வரும். பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் கைகூடி வரப்போகுது. ஒவ்வொரு இடத்துலையுமே பேச்சில் நிதானம் இருக்கட்டும். பேச்சில் இனிமை இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சரபேஸ்வரர் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு ஒரு 6 வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.